ஹலோ ஹால் ஐம் சாரா. இந்த வீடியோவில் ஆல்ரெடி தைச்சு முடித்த ப்ளவுஸில் கரெக்ஷன் இருக்கும்ல, அதை பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்சது கிடையாது, வேறு ஒருத்தவங்ககிட்ட தைச்சிருக்காங்க. அதை வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நான் வந்து கரெக்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறேன். கை வந்து நீளமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஒன்று ஸ்லீவை ஃபுல்லாக பிரித்து எடுத்து கையை வெட்டி தைக்கணும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சுட்டு அந்த பார்டரை மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கணும். இந்த ரெண்டு ஐடியா தான் இருக்குது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஒன்று ஸ்லீவையே வெட்டணும், இல்லைனா மடித்து அடிக்கணும். இது வந்து லைனிங் அப்படிங்கிறங்காட்டிக்கு லைனிங் ப்ளவுஸ். அதனால் என்ன ஆகும்னா, இந்த மடிக்கிற இடத்துல அப்படியே திக்காக ஒரு லேயர் வந்து உள்ளே வந்து அழுத்தும். அது வந்து போடுறதுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு சைடை பிரிச்சுட்டேன். சைடில் வந்து 3 தையல் போட்டிருக்கோம்ல, அதை ஃபுல்லாகவே பிரிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்லீவையும் பிரிக்க போகிறேன். இப்போ இந்த சைடும் பிரிச்சுட்டு அந்த ஸ்லீவோட ரவுண்டு ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 ஸ்லீவ் வச்சுருக்கேன். எப்படி வச்சுருக்கேன்னா, மேலே வந்து லைனிங் தெரியுதா, அதே மாதிரி அடியில் இருக்க ஸ்லீவில் லைனிங் வந்து டேபிளில் படுற மாதிரி வச்சுருக்கேன். இப்படி தான் வச்சு கட் பண்ணணும். உங்களுக்கு மார்க் பண்ணும்போது தெரியும். உள்ளே வந்து ரைட் சைட் துணி வந்து உள்ளே இருக்கணும். அதாவது மெயின் துணி வந்து அடியில் இருக்கும். 2 கிளாத்துக்கும் நடுவில் லைனிங் இடையில இருக்கணும். ஒரு லைனிங் கீழே, ஒரு லைனிங் மேலே. இப்படி இருந்தால் தான் ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக வரும். ஃப்ரண்ட் வந்து ஒரு அரேஞ்ச் வந்து உள்ளே தள்ளி குடஞ்சி விட்டுற மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த மெத்தடு. இப்போ வந்து நான் கட் பண்ண போகிறேன். எங்கள் மேல் பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கப்பு வரும்ல, ஸ்லீவோட கப் ஹைட்டு, அந்த இடத்துல இப்போ வந்து நான் கட் பண்ணுறேன். இது வந்து வேலை தான், சிம்பிளாக செஞ்சு முடித்தா அது வந்து பெரிய வேலை இல்லை. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபுல்லாகவே ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கனாலே கட் பண்ணி தான் நான் பண்ணுவேன். சின்னதாக மிஸ்டேக் இருந்துச்சுன்னா வேணால் கீழ் பக்கத்தில் லைட்டாக மடிச்சு அடிக்கலாம். இது வந்து பார்டர் வச்சுருக்க ப்ளவுஸுங்கிறங்காட்டிக்கு அது கட் பண்ணியும் மடிச்சும் அடிக்க முடியாது கீழ் பக்கத்தில். அதனால் ஸ்லீவோட மேல் பக்கம் தான் இப்போ நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, சென்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் எதுன்னு நான் வந்து டிசி மார்க்கரில் மார்க் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு வந்து தைக்கணும். இழுக்கக்கூடாது, அமுத்தக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே மெதுவாக வச்சு தைச்சு கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா, லைட்டாக லைனிங்கோ அல்லது கீழே இருக்க மெயின் துணியோ மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கசகசன்னு இருக்கும், கரெக்டாக இருந்த மாதிரி இருக்காது ஸ்லீவ். அதனால் மெதுவாக பூ போல் எடுத்து நம்ம தைக்கணும். இதுக்கு வந்து நான் சார்ஜ் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னா, 50 ரூபா வாங்கியிருக்கேன். ஏன்னா பிரிக்கணும், மறுபடியும் ஸ்லீவ் கட் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு சைடு எல்லாமே ஜாயின் பண்ணணும்ல, அதுக்கு வந்து 50 ரூபா வந்து நான் வாங்கியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான் ஆல்ட்ரு ப்ளவுஸ் வந்து வாங்க மாட்டேன். இந்த ப்ளவுஸு கொடுத்தவங்க எனக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் இவங்க தான். 2வது கஸ்டமர்னு அண்ணின்னு சொல்லுவேன் அவங்கள. இவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர். இது இடையில யார்ட்டே கொடுத்துருப்பாங்க போல இருக்குது, அவங்களுக்கு சரியாக வரல, லூஸாகவும் இருக்குனாங்க. நான் தைச்சு கொடுத்த ப்ளவுஸு இப்போ லூஸாக இருக்குது, அதையும் டைட்டாக பிடிச்சி கொடுன்னு சொல்லி அந்த ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க. அதை அளவு வச்சு தான் இதை தைக்க போகிறேன். அதை ஆல்ரெடி லைட்டாக பிடிச்சிட்டேன், ஒரு தையல் மட்டும் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா. அதை வச்சு இந்த ப்ளவுஸில் தைக்கணும். என்ன பெரிய டெய்லர் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்கல்ல, இந்த ஹூக் வைக்கிறதுலே நீங்கள் பெரிய டெய்லரா சின்ன டெய்லரா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஹூக் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கோ அவங்ககிட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஹூக்கு கூட பொறுமையாக வச்சு நமக்கு தைச்சி கொடுக்குறாங்களே நீட்டாக, அப்போ துணியும் நல்லா பொறுமையாக அழகாக தைச்சி தருவாங்கன்னு அர்த்தம். அதனால் ஹூக் வந்து வைக்கிறத நல்லா கற்றுக்கோங்க. இப்போது புதுசாக பழகிற பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹூக் நல்லா வைக்கணும். ஹூக்கும் அந்த ஐ நாட்டும் கரெக்டாக இருக்கணும், நீட்டாக இருக்க மாதிரி கற்றுக்கோங்க. இப்போ வந்து நான் ஷோல்டர் வந்து பிடிக்கிறேன் கிராஸாக, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி 0வில் முடிக்கிற மாதிரி முடிக்கிறேன். ஏன்னா நெக்கு லூஸாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஷோல்டரில் தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். இல்லைனா மறுபடியும் அந்த ஹூக்கு லூப் மாட்டோம்ல, அந்த இடத்துல பிரித்து இது பண்ணணும். அதுக்கு பேசாமல் ஷோல்டரே நம்ம லைட்டாக கிராஸாக ஒரு 1/2 இன்ச் போல் தையல் போட்டு வந்துடலாம். ஆல்ட்ரேஷனுங்கிறது பெரிய வேலை தான், ஆனால் ஆல்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ளவுஸை பற்றி புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து இந்த கைக்கு பக்கத்தில் பிரிச்சங்காட்டிக்கு லைட்டாக நூலில் அகுண்டு வந்திருக்கு. இப்போ லைட்டாக அதை கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து வச்சு அட்டாச் பண்ணணும். ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு கரெக்டாக பார்த்து வச்சு தைக்கணும். ஸ்லீவ் வந்து நான் இப்படி தான் அட்டாச் பண்ணுவேன். சென்டரோட ஷோல்டரோட தையலையும் ஸ்லீவோட சென்டரையும் வச்சு கரெக்டாக வச்சு லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சு அப்படியே தைச்சு லாஸ்ட்டாக முடிப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு சில டைம், அதாவது ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி தைக்கும்போது அந்த கரெக்டான சென்டர் வந்து கரெக்டாக வராது. கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிற்கும், இல்லைனா இந்த பக்கம் ஒரு அரேஞ்ச் தள்ளி நிற்கும். அது நீங்கள் கற்றுக்க தான் கரெக்டாக நம்ம பிடிச்சி மூவ் பண்ணி வைக்கிறோம்ல, அது கரெக்டாக வந்து சென்டருக்கு சென்டர் வந்து நிற்கும். ஆனால் இப்படி தைக்கிறது தான் ஈஸி. ஒரு சில பேர் சென்டர் ஒரு பக்கமாக அடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பக்கம் அடிப்பாங்க. அது டபுள் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும். அதனால் இப்படி அடிச்சிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். 2 தையலும் சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸில் வந்து எங்கெல்லாம் டபுள் ஸ்டிச் போடணும், எங்கெல்லாம் போடக்கூடாது, டபுள் ஸ்டிச் போட்டால் டைம் வேஸ்ட் ஆகும், அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்குன்னு தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வீட்டில் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா அம்மாவுக்கு அக்கா அப்படி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் துணி வாங்கி தைச்சி கொடுப்பீங்க. ஆனால் ரெகுலராக தைக்கிறாங்கல்ல, ஒரு கடையில் போய் வேலை செய்வாங்க, அவங்க வந்து வீட்டுக்கே கொடுத்து விடுவாங்க. இல்லை அப்படின்னா
ப்ராப்பராக அது பிஸ்னஸ் மாதிரியே பண்ணுவாங்க வீட்டில் வச்சு கூட என்ன மாதிரி. அவங்களுக்குலாம் என்ன டிப்ஸ்னா, ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, இப்போ நான் ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணல, அங்கே டபுள் ஸ்டிச் போடக்கூடாது, முடிகிற இடத்துலையும் போடக்கூடாது. ஒரு சில இடத்துல நம்ம டபுள் ஸ்டிச் போட்டோம்னா அங்கே டைம் வேஸ்ட் ஆகும். அதை மட்டும் நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஃப்ரண்ட்டில் கப்பு இருக்குல்ல, கப்பில் ஃபஸ்ட்டு ஒரு டாட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அங்கே வந்து டபுள் ஸ்டிச் போடணும். முடிக்கும் போது டபுள் ஸ்டிச் வந்து போடக்கூடாது. ஃப்ரண்ட்டில் ஆரம்பிக்கும் போது அந்த கப்போட 3 டாட்லையும் ஆரம்பிக்கிற இடத்துல டபுள் ஸ்டிச் போட்டு, முடிக்கும் போது டபுள் ஸ்டிச் போடாமல் ப்ளைனாக அப்படியே நூல் எக்ஸ்ட்ரா விடணும். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், இதனால் டைம் சேவ் ஆகும். நீங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து 1.5 மணி நேரம் தைக்கிறீங்க, ஒரு சாதா ப்ளவுஸ் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஹவரில் 3/4 மணி நேரத்தில் கூட தைச்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, பாடியோட 4 பகுதி, அதாவது 4ஆக பிரித்தா ஒரு மெஷர்மெண்ட் வரும்ல, அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கிறேன். இவங்களுக்கு வந்து 34 சைஸ் ப்ளவுஸ், அதனால் 7 வரும். 7 கரெக்டாக மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் இருக்குது. நான் நிறைய வீடியோவில் இந்த டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன், பாருங்கள் எப்படின்னு. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டிருக்கவங்க தையல் வந்து முன்னாடி 6 போட்டிருக்காங்க. ஆனால் பேக் சைடில் வந்து துணி வந்து நிறையா கொடுத்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து பெருசாக இருக்குது. இப்போ நான் மார்க் பண்ணும்போது தெரியும், இங்கே தையலுக்கு வந்து துணியே இருக்காது. ஒரு 1 இன்ச் போல் தான் துணி இருக்கும் பாருங்களேன். இப்படி வந்து கட் பண்ணக்கூடாது. 4 பகுதியுமே ஒரே அளவாக இருக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் ரைட் சைடு கப் வந்து ஒரு அளவு, லெஃப்ட் சைடு கப் ஒரு அளவு, பேக்கில் வந்து அது அப்படியே மடிச்சிங்கன்னா 2 துணி ஆகிடும், அதில் ஒரு அளவு. இப்படி தான் நம்ம போட்டு தைக்கணும். பின்னாடி வந்து டாட் பிடிச்சிருக்காங்க. இப்படி டாட் பிடிச்சிருந்தா அவங்களுக்கு முதுகில் ரொம்ப அழுத்தம். ஒரு 1 இன்ச் பக்கமே பிடிச்சிருக்காங்க டாட். அதுவும் மடித்து கூட துணி அடிக்கலை, ரொம்ப அழுத்தம். இந்த டாட் வந்து இந்த அளவுக்கு பிடிக்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் டாட் தான் பிடிக்கணும். நம்ம ப்ளவுஸை போட்டால் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம மேலே படுத்திருக்க மாதிரி, ஒன்று அழுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்மளுக்கும் ஒரு வேலை செய்யவோ இல்லை ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு வர முடியும். இல்லை எப்படா கழுத்து தூக்கி வீசுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வரக்கூடாது அந்த ப்ளவுஸை போடும்போது. இப்போ வந்து எல்லா பக்கம் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ கையோட சுற்றளவு 34 சைஸுனா 5 இல்லை 5.5 அவ்வளோதான் வரும் 34 சைஸுக்கு. இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் டபுள் ஸ்டிச் போடுறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஷோல்டரில் ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைனை லைட்டாக பிடிச்சிட்டு எனக்கு முன்னாடி இருக்க துணியை லைட்டாக நீவி விட்டுட்டு அளவு எடுக்கிறேன். அளவு ப்ளவுஸில் கொடுத்தாங்கள்ல, அந்த அளவோ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல 7 வருது. இந்த 7 இங்கே மார்க் பண்ணணும். ஷோல்டரில் அந்த லைனில் பிடிச்சி கரெக்டாக 7 வர இடத்துல மார்க் பண்ணிவிடுங்க. டேப்பில் 7 வரணும், அந்த இடத்துல மார்க் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸு சேர்த்து வச்சு பார்ப்பாங்க. ஐயோ சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, ஐயோ பெருசாக இருக்க மாதிரின்னு ஃபீல் பண்ணுவீங்களா? அவங்களாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே தச்சு கொண்டு வந்து அந்த 7 மார்க் பண்ணல அந்த இடத்துல நிறுத்திட்டு, கீழே 7 மார்க் பண்ணல இடுப்பு சுற்றளவு, அங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். இடுப்பு சுற்றளவு 4ல் ஒரு பகுதி 7 அப்படின்னா, இந்த ஆம்ஹோலில் வரைஞ்சோல்ல, இந்த பகுதியும் 7 தான். கீழே இடுப்பு சுற்றளவு 9 அப்படின்னா, இந்த ஆம்ஹோலில் நான் ஒரு அளவு போட்டேன்ல, அந்த அளவு 9 வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். 1/2 இன்ச் வந்து முன்ன பின்ன அப்படி தான் இருக்குமே தவிர 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ டிஃப்ரெண்ட் வரவே வராது இந்த டிப்ஸில். இப்போ வந்து பேக் சைடில் துணி கரெக்டாக இருக்குது, ஃப்ரண்ட் சைடில் மைனஸாக இருக்குது. இதில் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா 3 தையல் வர போட்டு கொடுக்கணும். தெரியுதுங்களா துணி எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு? அந்தக்கா ஒல்லியாக தான் இருக்காங்க. நான் பார்த்ததுலேருந்தே அவங்க ஒல்லியாக தான் இருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து உடம்பு வந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே கஷ்டம்தான். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 தையல் போடுற மாதிரியே இட விட்டு கட் பண்ணுங்கள். நான் பேட்டர்ன் கொடுக்கும்போது அப்படி தான் நான் கொடுப்பேன். எக்ஸ்ட்ரா தையல் வந்து ஒரு 5 தையல் போட்டு பக்கத்தில் 1 இன்ச் இருக்க மாதிரி தான் நான் பேட்டர்னில் அந்த சைடில் வர ஜாயிண்டிங்கே கொடுப்பேன். ஏன்னா எல்லாத்தோட உடம்பு வாகும் நார்மலாக இருக்காது. ஒரு சில பேத்துக்கு டக்குன்னு உடம்பு வரும், ஒரு சில பேத்துக்கு நல்லா குறையும். அப்படி இருக்கும்போது குறைஞ்சா பிரச்சனை இல்லை, ஆனால் கூடும்போது இங்கே இருக்கிறத பிரிப்பாங்க. பிரித்து போடும்போது அந்த ப்ளவுஸே பத்தாமல் தான் போகும். கொஞ்சம் இட விட்டு தைச்சா ஒரு 2 தையல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள். இப்போ நான் 4வது தையலும் போடுறேன். அந்த எட்ஜில் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு சில பேத்துக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் வர மாட்டேங்குது, அப்படியே இடுப்புலேருந்து அப்படியே கிராஸாக போய் மேலே போகும்போது அப்படியே கிராஸாக போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, கஸ்டமரோட பாடியை பாருங்கள். அவங்க ப்ளவுஸ் போடுறாங்களா அந்த இடத்துல பின்னாடி ஷோல்டருக்கு கீழே வந்து பின்னாடி பார்க்கணும். அங்கே வந்து நல்ல பாடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். இடுப்பு சின்னதாகவும் மேலே அந்த ஷோல்டர் எல்லாமே நல்லா பெருசாக இருக்கும். அவங்களுக்கு வந்து கீழேருந்து அப்படியே மேலே போகும்போது அப்படியே விரிஞ்சு போன மாதிரி இருக்கும். நார்மலாக இருக்கிறாங்க அப்படின்னா, கரெக்டான உடம்பு, கரெக்டான மார்பு சுற்றளவு கரெக்டாக இருக்குன்னா அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரும். அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப குழப்பிக்கக்கூடாது. நீங்கள் என்ன ஏதுன்னு ஒரு வாட்டி அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுப்பாங்க, இல்லைனா அவங்க நேர்லேயே வந்து கொடுக்கும்போது அவங்கள பாடி வந்து ஒரு டைம் பார்க்கணும். நீங்கள் சும்மா கண்ணில் பார்த்தீங்கன்னா இவங்க குண்டாக இருக்காங்க, அப்போ இந்த இடம் இப்படி தான் வரும், விரிஞ்சு வரும் அப்படின்னு நீங்களா மனசில் ஐடியா வந்து யோசிச்சுக்கணும். ஒல்லியாக இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும்.
ஒரு சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, இதில் வந்து இப்படி விரிஞ்சு போயிடுது, அப்போ நம்மளும் விரிச்சு தான் தைக்கணும் அப்படின்னு சொல்லி கூட தைப்பாங்க. இந்த தையலில் மட்டும் அவங்களுக்கு எப்படி தான் யோசனை வரும்னே தெரியாது, வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேளை இது இப்படி இருக்குமோ, ஒரு வேளை இது இப்படி இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பழக தான் எல்லாமே புரியும். பழகுனதுக்கப்புறம் ஓகே, இது இப்படி தான் தெரிஞ்சிடும். எப்படி பழகுவீங்க? யாரோ ஒருத்தர் மூலமாக சொல்லி தருவாங்க, இல்லைனா கண்ணில் பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறேன், சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து தைச்சிட்டேன். ஒரு சைடு அடிக்கிறது போய்ட்டு காமிச்சினா வீடியோவில். இப்போ நான் 2 சைடும் முடிச்சிட்டேன். அது போக அளவு ப்ளவுஸ்லேயும் சொன்னால ஒரு லைட்டாக அரேஞ்சுக்கு பிடிக்கணும்னு சொல்லி அதையும் பிடிச்சாச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து நான் 50 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கேன். இது வேலை தான், இல்லைன்னு சொல்லலை. 50 ரூபா அதிகமாக கம்மியானு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் கொடுக்கும்போது 12 மணி, ரிட்டன் நான் கொடுக்கும்போது 1 மணி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கலர் நூல் தேடணும், பாபினில் இது பண்ணணும், மிஷினில் நூல் கோக்கணும், கட் பண்ணணும், தைக்கணும். நம்ம தைச்சிட்ருப்போம், ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்ருப்போம், அதை நிறுத்திட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை தைக்கணும். அப்படி நிறைய ப்ராப்ளம் இருக்குது டெய்லரிங்கில். ஏன்னா கஸ்டமர் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். ரொம்ப கசகசன்னு இருக்க துணி ஆல்ட்ருக்கெல்லாம் வாங்காதீங்க. துணி நீட்டாக இருந்துச்சுன்னா மட்டும் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணுங்கள். கொஞ்சம் எதாவது லைனிங் வாங்குறதுக்கு, நூல் கண்டு வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். நிறைய கசகசன்னு ஒரு மாதிரியாக இருக்கணும், அந்த ட்ரெஸ்லாம் வாங்க வேண்டாம். நீங்களே சொல்லிவிடுங்க, இது அவ்வளோதான், இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க கையில் தைச்சிப்பாங்க, இல்லை ஏதாவது பண்ணிப்பாங்க, அவங்க இஷ்டம் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்ட்ரு ப்ளவுஸே வாங்கினீங்கன்னா நீங்கள் ஆல்ட்ரு டெய்லராக ஆயிடுவீங்க. சாரி ஓரடிக்க, கிழிஞ்சதை தைக்க, அப்புறம் ஊக்கு வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி டெய்லர் ஆயிடுவீங்க. தயவுசெய்து அப்படி ஆகிடாதீங்க. தைங்க, ஓரளவுக்கு நீட்டாக இருக்க துணியாக வாங்கி தைச்சி கொடுங்க. இல்லைனா நான் தைக்க மாட்டேன்னே சொல்லிவிடுங்க. சரிங்களா? நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கட்டிங் வீடியோ இருக்குது, பார்க்கலாம். பாய்.